என்ன ஐயனே, அன்றாட குளிச்சு முடிச்சது குளத்தை பார்த்து வணங்குறீங்க? நன்றியோட தான் வணங்குறேன். இந்த தண்ணீர் பயிர் பச்சைக்கு பாஞ்சு நமக்கு உணவு தானியங்களை தருது. தாகம் எடுக்கும்போது தானே உணவாகவும் மாறுது. அந்த நன்றியோட தான் வணங்குறேன். மனித குலம் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சதே இந்த நீர் கரைகளில் தானே. அதான் மூத்தோர் சொல் கேட்கணும்னு நம் முன்னோர்கள் கூறியிருக்காங்க. அக்கா, ஐயன் வராடு. வணக்கம் ஐயனே. தென்தாமரை குளத்துல குளிச்சுட்டு வரீங்களா? மக்களே, நேத்தியா நீ கல்விக்கூடம் வரல? இவனுக்கு நேற்று உடல் நலமில்லை ஐயனே. மேலெல்லாம் அனலாய் கொதித்தது. அதனால குளத்து வரைக்கும் கூட்டு வந்துட்டு அவனை ஆளு கூட திரும்ப கூட்டு போற போல இருக்கு. இல்ல ஐயனே, குளிக்க வச்சுதான் கூட்டிட்டு போறேன். குளிச்சா உடல் மட்டும்தான் தூய்மையாகும். வாய்மை சொன்னாதான் உள்ளமும் தூய்மையாகும். அம்மான் வீட்டுக்கு போனோம் ஐயனே. இப்போ உன்னோட உள்ளமும் தூய்மையாயிடுச்சு. மன்னிச்சுடுங்க ஐயனே. ஆனா யாருனாலும் சரி, எப்பவாவது போய் சொல்லித்தானே தீர வேண்டியிருக்கும். நேத்து என்னோட தோழி பொன்னி அழகா இருக்கேன்னு என்கிட்ட கேட்டா, நான் என்ன சொல்லணும்? அழகா இருக்கேன்னு தான் சொல்லணும். நானும் அப்படிதான் சொன்னேன். தப்பு இல்லை. ஒருத்தரோட உள்ளத்தை காயப்படுத்துகிற உண்மையை விட அந்த இடத்துல பொய் எவ்வளவோ மேல். என் தம்பி மேலே இருக்கிற அக்கறையில தான் இப்போ நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். நீ எங்கிட்ட தமிழ் படிச்சவல்ல? நன்றி ஐயனே. எப்படிமா இருக்க? நல்லா இருக்க ஆயி. உட்காரு.